வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு நிக்கோஷ் சாயா அப்படின்றது. இது ஒரு பெங்காலி வெப் சீரிஸ் தான். ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காட்டு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொண்ணு பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. வசியம் செஞ்சா எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப திடீர்னு இவளோட சுய நினைவுக்கு வரா. இங்க இருந்து கிளம்பலான்னு யோசிக்கிறா. அப்பன்னு பார்த்து வித்தியாசமான ஒரு ஜந்து இந்த பொண்ணுக்கு எதிர வருது. அந்த ஜந்துவை பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. அந்த ஜந்து எப்படி இருக்கும்னு நமக்கு கிளியரா காட்டல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல இருக்க நபரோட பேரு குரு அப்படின்றது. இந்த படத்துல இவர் ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவரோட வீட்டுல இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது வித்தியாசமா ஒரு இடத்துல இருந்து சவுண்டு கேக்குது. எங்க இருந்து சவுண்டு கேக்குது அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக இவரும் வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வெளியே தான் சவுண்டு கேக்குது. இவருமே கதவை திறந்து பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படி கதவை திறக்கும் போது ரெண்டு சின்ன பசங்க தான் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த ரெண்டு சின்ன பசங்களும் பேய் தான் போல. அந்த பொண்ணுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் அதை ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இங்கதான் சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாங்க. அதே சமயம் இந்த குருவோட அசிஸ்டன்டா இருப்பாங்க. குருக்கு நோட்ஸ் ஏதாவது எழுதணும்னா இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப கூட நோட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேத்தி தான் இருக்காங்க. அந்த பேத்தி ஃபாரின்ல படிச்சிட்டு இருக்காங்க. பேத்தியோட சின்ன வயசு போட்டோவை பாக்குற ஹீரோயின் ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன பார்க்க வந்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. கவலைப்படாதீங்க வருவான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் ஜெனரலா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வெளியே வந்து மீடியாட்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து 2 பாடி மிஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாடியை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் எதையோ பார்த்து பயந்து போன மாதிரி மயக்கத்துல இருப்பான். இன்னும் கூட கண்முழிக்கல. நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி மீடியாட்கள் கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, 2 பாடியை யாரு தூக்குனாங்கன்றத சீக்கிரமா நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் பேட்டி தந்துட்டு இருக்காரு. இப்ப மாலினின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் முழுஸ்டான்ற மாதிரி நர்ஸ் சொல்றாங்க. இப்ப மாலினியும் பாக்குறதுக்காக வராங்க. முழிச்சவரு ரொம்ப பயந்து போறாரு. வித்தியாசமான ஜந்துவை பார்த்தன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன நடந்தது முதல்ல தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி மாலினி கேக்குறாங்க. மாலினி கேட்டுட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாரு. இப்ப இவனை எக்ஸ்பிளைன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு 9 மணி இருக்கும் போது இவன் எல்லா வேலையும் முடிச்சிருவான். சரி கொஞ்சம் சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவனும் டேபிள்ல உட்காந்து சரக்கு அச்சிட்டு இருக்கான். இவன் சரக்கு அச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப மோசமான ஸ்மெல் வருது. இது என்ன இவ்வளவு மோசமா ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப மிக்ஸ் பண்றதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக போறான். அப்பதான் ஒரு விஷயத்தை இவன் கவனிக்கிறான். இவ்வளவு நேரம் ஒரு பாடி வேற பக்கம் திரும்பி இருக்கும். இப்ப இவனை பார்த்த மாதிரி அந்த பாடி திரும்பி இருக்கு. எப்படி இது மாறுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவன் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அங்கிருந்து ஒரு கை வரதை கவனிக்கிறான். அந்த பாடிக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான ஜந்து தான் ஒளிஞ்சிருக்கும். இப்ப அந்த ஜந்துவை இவன் அட்டாக் பண்ற மாதிரி வெளியே வருது. அந்த ஜந்து மொட்டை போட்ட மாதிரி இருக்கும். காதெல்லாம் இல்லாம இருக்கும். அதை பார்த்து இவன் செம்மையா பயந்துடுறான். அப்படி பயந்தே இவன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். அந்த ஜந்து தான் பாடியை கொண்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன சார் இவன் ஜந்து கிந்துன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் மாலினியும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. இவங்களுக்கு சஞ்சய்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் இதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு கதையை சொல்லியிருப்பாரு. அந்த கதையை 2 பேருமே யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த டைம்ல 2 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. அந்த சஞ்சயும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவரோட சின்ன வயசுல நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த சாத்தானை பொறுத்த வரைக்கும் காது இருக்காது, மொட்டை அடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த டீமன் பக்கத்துல வரும்போது கெட்ட நாத்தம் அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. பொதுவா பேயை பத்தி சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கல்ல. இந்த கேங்ல இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. மாலினியும் ஹீரோவும் இந்த கேங்ல தான் இருக்காங்க. சுத்தமா நம்ப மாட்டாங்க. இப்ப பிரசன்ட்ல இவங்க 2 பேருக்குமே சஞ்சயோட ஞாபகம் தான் வருது. சஞ்சய் சொன்ன மாதிரியே இவன் சொல்றான்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, ஆமா சஞ்சய் எப்படி பொய் சொன்னானோ அதே மாதிரிதான் இவனும் பொய் சொல்றான். கண்டிப்பா இவன் பாடியை யார்கிட்டயாவது தந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் மாலினி கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பிரசன்ட்ல அந்த சஞ்சயை நமக்கு காட்டுறாங்க. இன்னும் கூட இவன் பாதிக்கப்பட்டிருக்கான் போல. இப்ப டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட இவனுக்கு சத்தம் கேட்டா சட்டுன்னு திரும்பி பார்த்து பயப்படலாம் செஞ்சுட்டு இருக்கான். டாக்டர் லேடி தேவையில்லாம நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. உங்க லைஃப்ல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க தான் கற்பனை பண்ணிக்கிறீங்க. சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வாங்க. யாரையாவது லவ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பாதி சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ற மாதிரி சஞ்சயும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட்டா ஒரு போலீஸை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. இந்த போலீஸோட பொண்ணை பொறுத்த வரைக்கும் டூருக்காக போயிருப்பாங்க. நடுவுல அப்பாக்கு கால் பண்ணோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பொண்ணு கிட்ட இருந்து காலே வரல. ஏமா எனக்கு காலே பண்ணல, நீ இந்த வாய்ஸ் நோட்டை பார்த்தேன்னு வச்சுக்கோ, உடனே அப்பாக்கு கால் பண்ணுன்ற மாதிரி வாய்ஸ் நோட்டை அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோவோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் குரு கிட்ட தானே வேலை பாக்குறாங்க. இந்த குருக்கு பேய் பிசாசை பத்தி எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அதனால ஹீரோவும் இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு.
இந்த மாதிரி ஏதாவது சாத்தா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் பேய் பிசாசை பத்திலாம் நல்லா தெரியும். ஆமா, இந்த மாதிரி ஒரு டீமன் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஈரவால சுத்தமா நம்ப முடியல. அந்த டீமன் எதுக்காக பாடியை தூக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஏன்னா அதுக்கு பாடி தான் சாப்பாடு அப்படின்ற மாதிரி குரு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த சாத்தானால தனியா செயல்பட முடியாது, யாராவது ஒருத்தர் தான் செயல்பட வைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த குரு சொல்றாரு. இப்ப மாலினியும் ஈரவும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இப்பதான் இவங்க சின்ன வயசு லைஃப்ல நடந்த விஷயத்த மேற்கொண்டு யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா சஞ்சய் சொன்னதை யாருமே ஏத்துக்காம கிண்டல் பண்ணாங்கல்ல, எல்லாருமே கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு நிறுத்திடுவாங்க. ஒருத்தர் மட்டும் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு, காமெடி பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் இவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சஞ்சய் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்க இடத்துல திடீர்னு கெட்ட வாடை வருது. என்ன கெட்ட நாத்தம் அடிக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே லைட்டா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ற ஃப்ரெண்டு நின்னுதான் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துல அந்த சாத்தான் போறதை இவர் கவனிக்கிறாரு போல. சஞ்சயும் உனக்கு பக்கத்துல சாத்தான் வருது அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த சாத்தான் சட்டுன்னு மாடியில இருந்து தள்ளி விட்டது போல. ஆனா சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சய் தான் தள்ளி விட்டுட்டான்னு நினைக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல தான் சாத்தான் தான் தள்ளி விட்டுருக்கு, நம்ம தான் சஞ்சயை சந்தேகப்பட்டிருக்கோம் போலன்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப மாத்தி மாத்தி இவங்க கவனிச்சுக்கிறாங்க. இந்த குருக்கு ஒரு பேத்தி மட்டும் தான் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரி இவருக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்றதுக்காக வீட்டுல ஒரு வேலைக்காரர் இருக்காரு. இப்ப நைட் இவருக்கு காஃபி எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. திடீர்னு ஜன்னல்ல ஏதோ இடிச்ச மாதிரி சவுண்ட் கேக்குது. குருவன் செக் பண்ணி பாக்குறாரு. ஒரு காக்கா தான் வேகமா வந்து இடிச்சு அந்த இடத்துல இறந்து போயிருக்கும். யாரோ ஒருத்தர் தான் இந்த காக்கா மூலியமா நடக்கிறத பார்த்திருக்காங்கன்னு இவருக்கு புரிய வருது. அப்படியே கட் பண்ணி ஒரு சாமியாரை நமக்கு காட்டுறாங்க. இந்த சாமியார் தான் ஸ்டார்டிங் காமிச்ச பொண்ணை லாக் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்காரு. இப்ப அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து அந்த பொண்ணை பார்த்து வித்தியாசமா சிரிக்கிறாரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப சுதர்சன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பாக்குறாரு. இப்போ ஒரு பாடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு போல. இவர் கொண்டு வந்துட்டு இருக்க வழியில ரோட்ல யாரோ உக்காந்து இருக்காங்க. யாரு உக்காந்து இருக்கான்ற மாதிரி இவரும் லைட் அடிச்சு பாக்குறாரு. பார்த்தா அந்த பேய் தான் இந்த இடத்துல உக்காந்து இருக்கு. யாரு வித்தியாசமா உக்காந்து இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. சட்டுன்னு அந்த டீமன் பக்கத்துல வந்து இவரை இஷ்டத்துக்கு அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்குது. சஞ்சய் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நிறைய பேர் இருந்தாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் இப்ப ஒவ்வொரு ஊருக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி வேற ஊர்ல ஒரு நபர் இருக்காரு. அவர்கிட்ட நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்திலாம் இந்த மாலினி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சேஃபா தானே இருக்கன்னு கேக்குறாங்க. அவரும் சேஃபா தான் இருக்குன்னு சொல்றாரு. திடீர்னு உங்க வீட்டு கதவை யாரோ ஃபோர்ஸா தட்டுறாங்க. மாலினியும் யாருன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்கிறாங்க. பார்த்தா சஞ்சய் தான் பதட்டமா வந்திருக்காரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாருமே ஓகே தானேன்னு கேக்குறாரு. எல்லாருமே ஓகே தான், நான் இப்பதான் எல்லார்கிட்டயும் பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் மாலினி சொல்றாங்க. இவர் சொன்னதுனால தான் அந்த ஃப்ரெண்ட் இறந்து போனதா இவர் நினைக்கிறாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவர் சொன்னதுனால ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரீசெண்டா தான் கல்யாணம் ஆயிருக்கு போல. 2-3 வாட்டி ஹனிமூன் ஃபிக்ஸ் பண்ணி அதை தள்ளி வச்சிருப்பாரு. ஹீரோக்கு வேலை வந்துகிட்டே இருக்கல, அதனால தான் தள்ளி வச்சிருப்பாரு. அதுக்காக ஹீரோயின் கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவை கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. இவங்க அசிஸ்டன்ட் கிட்ட நார்மலா பேசுறாங்க. இந்தாங்க ஜூஸ் குடிங்க அப்படின்ற மாதிரிலாம் தராங்க. அசிஸ்டன்ட் ரொம்பவே சோகமா இருக்காரு. ஏன்னா அவரோட பொண்ணு கிட்ட இருந்து கால் வரல, அதை நினைச்சுதான் ரொம்ப சோகமா இருக்காரு. சுதர்சன் காயப்பட்டு கிடந்திருப்பான். அவனுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த சுதர்சன் அடிக்கடி யார்கிட்டயாவது சண்டைக்கு போவான் போல. இந்த வாட்டி யார்கிட்ட சண்டைக்கு போனன்ற மாதிரி மாலினி கேக்குறாங்க. நான் சண்டைக்கெல்லாம் போல, நடந்ததே வேறன்ற மாதிரி நடந்த விஷயத்தை இவரும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பேய் வண்டியை மடக்குச்சு பாத்தீங்களா, வேகமா பாடியை எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். என்ன பண்ணிட்டு இருக்க போன்ற மாதிரி இவர் விரட்டி விடலாம்னு நினைப்பாரு. ஆனா அந்த டீமனி இவர் அட்டாக் பண்ணி தான் பாடியை கொண்டு போயிருக்கோம். அதுதான் இப்படி அட்டாக் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சுதர்சன் சொல்றாரு. இதை கேட்கிற மாலினி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அந்த டீமன் எங்க பாடியை கொண்டு போச்சோ அந்த தகவலை ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ டீமோட அந்த காட்டு பகுதியில பாடி எங்கன்னு தேடிட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு இடத்துல பாடி இருக்கு. அந்த பாடிக்குள்ள இருந்து குடல்லாம் அவன் எடுத்திருக்கான்னு தெரிய வருது. இவரும் குருக்கு கால் பண்ணி வாங்கன்னு சொல்றாரு. சஞ்சய் அவரோட வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. இவர் கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். அடிக்கடி சஞ்சய்க்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் போல. சஞ்சயும் ரொம்ப பயப்படுறாரு. இப்ப சஞ்சய்க்கு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இவர் பயந்த மாதிரி தலையை சாச்சிட்டு இருக்காரு. பார்த்தா இந்த இடத்துக்கு மாலினி தான் வந்திருக்காங்க. நீ ஓகே தானேன்னு கேக்குறாங்க. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவரும் மாலினி கிட்ட சொல்றாரு. ஹீரோ வந்து பாருங்கன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அதனால குரு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த டீமன் தான் இப்படி பண்ணுச்சா செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. செக் பண்ண குருவும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை மீடியா ஆட்களும் இந்த இடத்துல இருந்து கவர் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நியூஸா வந்தோன்னா சீனியர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. உன்னை கேஸை சால்வ் பண்ண சொன்னா நீ என்ன சாமியாரெல்லாம் கூட்டு போயிருக்க, சாமியாரை வச்சு எப்படியா கேஸை சால்வ் பண்ண முடியும், நீ நல்லா படிச்சவன், கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கான வேலையை பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு தெரிஞ்சது என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி சீனியர் இங்க இருந்து திட்டிட்டு கிளம்புறாரு. அசிஸ்டன்ட் பொண்ணு டூரை முடிச்சுட்டு இன்னைக்கு தான் வரப்போறாங்க. இவருமே பொண்ணுக்கு சாப்பிடறதுக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு. பார்த்தா பொண்ணு இப்பயும் வரலன்றது இவருக்கு தெரிய வருது. என்ன பொண்ணு இப்பயும் வரலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ உடனே காலேஜுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு.
அப்பதான் உங்க பொண்ணு டூருக்கே வரலன்ற விஷயத்த சொல்றாங்க. இது டூருக்கே வரலையா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. அசிஸ்டன்ட்டும் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அதே சமயம் குரு கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இப்ப இந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சு ஒவ்வொரு பகுதியா இவங்க தேடிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தேடியும் பொண்ணை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சைடு குரு இருக்கார்ல, பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணுக்கு அட்டாக் நடந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. டீமன் கண்ட்ரோல்ல தான் அந்த பொண்ணு இருக்குன்னு யோசிக்கிறாரு. நீங்க எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சிடுறாரு. டீமன் தான் பொண்ணை தூக்குச்சுன்னு இவருக்கு தெரிய வந்தது இல்ல, அதை பத்தி இந்த அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் அப்பா கேட்கிறாரு. கவலைப்படாதீங்க, நான் காப்பாத்துறேன்ற மாதிரி குரு சொல்லிட்டு இருக்காரு. சஞ்சய்க்கு ஏற்கனவே அந்த டீமனை பத்தி தெரிஞ்சது இல்ல. உனக்கு எப்படி அந்த டீமனை பத்தி தெரியும், முதல்ல சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. சொன்னதுனால தான் என்னோட ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான், இதுக்கப்புறம் யார்கிட்டயும் சொல்றதா இல்லன்ற மாதிரி சஞ்சய் சொல்லிட்டு இருக்காரு. மத்தவங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு தானே பயப்படுற, நீ என்கிட்ட தனியா வந்து சொல்லு, எந்த ஆபத்துனாலும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் தைரியமா பேசுறாரு. இதனால சஞ்சய் இருக்கார்ல, இவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன பசங்களா இருக்கும் போது சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அங்கிள் ஆன்டி வீட்டுக்கு தான் சஞ்சய் போயிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு விஷயத்த பார்த்திருப்பாரு. அந்த அங்கிள் இருக்கார்ல, 2 சின்ன பசங்கள சாவடிக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற இந்த சின்ன பையன் செம்மையா ஷாக் ஆயிடுவான். எதுக்காக இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். ஆன்டி இருக்காங்கல்ல, இந்த சின்ன பையனை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. நீ இதுக்கப்புறம் இங்க இருக்காத, நைட்டோட நைட்டா கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையனை அனுப்பி விடுறாங்க. சஞ்சயும் வேகமா கிளம்புறாரு. இவர் கிளம்பிட்டு இருக்கிறது அந்த டீமனுக்கு தெரிய வந்துருது போல. ஒரு இடத்துல லாக் பண்ணிருது. என்ன அவசரம் அப்படின்ற மாதிரிலாம் நிறுத்திடுது. நம்ம கொலை பண்ணதை பார்த்துட்டான்றது அந்த அங்கிளுக்கு நல்லாவே தெரியுது. அங்கிள் அவரோட சொந்த பசங்களை தான் கொலை பண்ணிருப்பாரு. அங்கிள் இவனை சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறாரு. உன்னை வச்சு ஒரு பூஜை மட்டும் பண்ணணும், அதை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவர் என்னையும் கொல்றதுக்கு தான் முடிவு பண்ணியிருந்தாரு. அது என்னோட ஆன்டிக்கு நல்லா தெரிஞ்சது. என் ஆன்டி தான் என்ன காப்பாத்தினாங்க அப்படின்ற மாதிரி சஞ்சய் சொல்றாரு. இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுவாரு. ஆன்டி இருக்காங்கல்ல, ஒன்னையும் அவன் சாவடிச்சிருவான், அதுக்குள்ள ஒன்னையாவது நான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஆன்டி சொல்லியிருப்பாங்க. நைட்டு நேரம் அவர் முக்கியமான வேலையில இருப்பாரு. ஆன்டி இருக்காங்கல்ல, நீ இந்த வழியா கிளம்பிரு, தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. போய் போலீஸை கூட்டுவான்ற மாதிரி தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. இவனை வேக வேகமா ஓடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். போலீஸை எப்படியாவது கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். இது வரைக்கும் தான் சஞ்சய் கதை சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி படுத்திருப்பாரு. அவர் படுத்துட்டு இருக்கிறத இந்த குருவும் கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு பேரு பிரியா அப்படின்றது. இப்ப பிரியாவோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக தான் வராங்க. கடைசியா எப்ப பார்த்தன்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்க எல்லாருமே பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப மணின்ற ஒரு பையன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா, மணி கூட கிளம்பி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. மணி யாருன்ற மாதிரி இவங்க கேட்டு தகவல்லாம் சேகரிச்சுக்கிறாங்க. கூட படிக்கிற பையன் போல. இப்ப அந்த மணியை பார்த்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி மணியை பார்த்து விசாரிக்கிறதுக்காக வராங்க. மணி இவங்களை பார்த்தோன்னே ஷாக் ஆகி இங்க இருந்து வேகமா ஓடுறான். இவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் துரத்திட்டு வந்து பிடிச்சிடுறாரு. என்னடா பண்ண, பிரியா எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப சஞ்சய் முழிச்சிடுறாரு. இந்த குருவும் அவரை காஃபி எல்லாம் குடிக்க வைக்கிறாரு. மேற்கொண்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவர் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அதுக்குள்ளேயே அந்த அங்கிள் ஆன்டியை சாவடிச்சிருப்பாரு. அங்கிளும் எஸ்கேப் ஆயிருப்பாரு. பிரியாவை என்னடா பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி மணியை அடிச்சு விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இந்த மணி சொல்றான். மணியை பொறுத்த வரைக்கும் திக்கி திக்கி தான் பேசுவான். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோன்ற மாதிரி அசோக்ன்ற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பான். அந்த அசோக் இருக்கார்ல, ஒருத்தர் கிட்ட கூட்டு போறன்ற மாதிரி கூட்டு போயிருப்பாரு. இவங்க பார்க்க வந்திருக்க நபரோட பேரு ரமேஷ் அப்படின்றது. அவரோட முகம்லாம் கருகுன மாதிரி இருக்கு. மணி இருக்கான்ல, எனக்கு திக்கிற ப்ராப்ளம் எப்படியாவது போனோம், நீங்க தான் பூஜை பண்ணணும்னு சொல்றான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் சொல்ற ஒரு வேலையை நீ பண்ணும், ஒரு பொண்ணு இந்த பகுதிக்கு அனுப்பி விடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பிரியாவை கண்ட்ரோல்ல வச்சிருந்த சாமியாரை நமக்கு காட்டுறாங்க. இந்த சாமியார் ஆளாதான் ரமேஷ் இருந்திருப்பான். பிரியாவை நீங்க சொன்ன நாள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவன்ற மாதிரிலாம் ரமேஷ் சொல்றான். நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பி விடுறாரு. நம்ம திக்கிற ப்ராப்ளம் போனோம்னா அவன் சொன்னதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி மணி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பிரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்தவன் பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களை தள்ளி வர வச்சு பேசிட்டு இருக்கான். ஜென்ரலா பேசுற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அவங்களுக்கே தெரியாம அவங்க பேக்ல ஒரு தாயத்தை வச்சிடறான். ஆக்சுவலா ரமேஷ் இருக்கான்ல, இந்த தாயத்தை பேக்ல வச்சிட்டா மட்டும் போதும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதை தான் மணி பண்ணியிருக்கான். அந்த தாயத்தினால இவங்க வசியம் செய்யப்பட்ட மாதிரி மாறி இருப்பாங்க. இப்படிதான் ஸ்டார்டிங்ல அந்த காட்டு பகுதியில நடந்து போயிருப்பாங்க. இப்ப குரு இருக்கார்ல, வீடியோ கால்ல பேத்திக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. குருவோட வீட்டுல அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடந்தது இல்ல, அதுக்கு காரணம் இந்த கேஸை நீங்க விசாரிக்கிறது தான். இந்த ரிஸ்க் எல்லாம் உங்களுக்கு வேணாம் தாத்தா, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் பேத்தி சொல்லிட்டாங்க. நீ கவலைப்படாத, தாத்தா கவனமாவே இந்த விஷயத்த பண்றன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவர் எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. அப்பாவை மட்டும் பக்கத்து ரூமுக்கு போக சொல்லிட்டாரு. ஆனா அந்த பிரியாவோட அப்பா நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு.
இதனால இவருமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது. பிரியா தூக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலான நாள்ல தான் பிரியா பிறந்திருப்பாங்க. அந்த பிரியாக்கும் டீமனுக்கும் ரெட் மூன் நடக்கிறப்ப கல்யாணம் பண்ணும். அப்படி கல்யாணம் பண்ணா பூஜை பண்றவங்களுக்கும் அந்த டீமனுக்கும் நிறைய சக்தி கிடைக்கும். அதுக்காக தான் கல்யாணம் பண்ண போறாங்க. அந்த ரெட் மூன் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஈரன் கொஞ்சம் உடஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா ஈரனுக்கு கீழே தான் அந்த பிரியா படிப்பா. பிரியா காணாம போயிட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஆறுதல் சொல்றாரு. சஞ்சய் சொல்றதை இப்ப ஹீரோ முழுசா நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா ஃப்ரெண்டு சாவுக்கு இவர் சஞ்சயை தான் பிளேம் பண்ணிருப்பாரு. இவ்வளவு வருஷம் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்லன்ற மாதிரி சஞ்சயும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப குரு வீட்டுல உட்காந்து இருக்காரு. அப்ப வித்தியாசமா வேலைக்காரரு சவுண்ட் கொடுக்குற மாதிரி இவருக்கு கேக்குது. ஆக்சுவலா வேலைக்காரரை அந்த சாமியார் தான் கண்ட்ரோல் பண்றாரு போல. ஏன்னா இந்த வேலைக்காரரு கத்திய வித்தியாசமா யூஸ் பண்ணி நறுக்கிட்டு இருக்காரு. இவருமே பொறுமையா வேலைக்காரருக்கு பக்கத்துல வராரு. இவரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சாமியார் வேலைக்காரனை வச்சு இந்த குருவோட கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இந்த குரு இருக்கார்ல, வேலைக்காரரை நார்மல் ஆக்கிடுறாரு. வேலைக்காரருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. மணியை அசோக்ன்ற நபர் தான் கூட்டு போயிருப்பாரு. அசோக்குக்கு ரமேஷ் எங்க இருக்கான்னு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப அசோக்கை போட்டு பயங்கரமா ஹீரோ அடிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா அந்த ரமேஷ் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவன் எந்த பகுதியில இருக்கானோ கூட்டு போறேன்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. சஞ்சய் இருக்கார்ல, நைட்டு நேரம் தான் அவரோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்படி நுழைஞ்சவரு ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இறந்து போன அத்தை தான் இவரோட கண் முன்னாடி திரியிறாங்க. என்ன ஏன் காப்பாத்தல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஆக்சுவலா இந்த அத்தையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதே அந்த சாமியார் தான். அதாவது இவரோட அங்கிள் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சஞ்சயும் அத்தையை பார்த்து பயந்து பயந்து ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடினவரு இப்ப மொட்டை மாடியோட விளிம்புல நின்னுட்டு இருக்காரு. இந்த அத்தையோட பேய் இருக்குல்ல, பக்கத்துல வந்து இவரை தள்ளி விடுது. இப்ப சஞ்சய் மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. சஞ்சய் கீழே விழுந்ததை இந்த குருவால ஃபீல் பண்ண முடியுது போல. தூங்கிட்டு இருக்கவரு சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. சஞ்சய் இறந்து போயிருக்க மாட்டாரு. ஆனா சஞ்சயால நடக்க முடியல. அந்த அளவுக்கு அவருக்கு காயம்லாம் ஏற்பட்டிருக்கு. எல்லாருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குருவோட பேத்தி இருக்காங்கல்ல, குருவோட லைனுக்கு வந்துடுறாங்க. நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை நிறுத்துங்க. இதுக்கப்புறமா நீங்க நிறுத்தலன்னு வச்சுக்கோங்க, நான் ஊருக்கு கிளம்பி வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேத்தி கோவப்படுறாங்க. இந்த அசோக் வலி தாங்காம ரமேஷ் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப இவங்களுமே அந்த இடத்த செக் பண்றாங்க. பூஜை சம்பந்தப்பட்ட நிறைய பொருள் அந்த இடத்துல இருக்கு. ஆனா இந்த இடத்துல இருந்த ரமேஷ் மட்டும் காணாம போயிடுறான். இப்ப ரமேஷ் ஓடுறது இவருக்கு தெரியுது. அவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்த நோக்கி இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. மறைஞ்சிருந்து ரமேஷ் இருக்கான்ல, ஹீரோவை அட்டாக் பண்றான். ஹீரோ தான் பயங்கரமா ரமேஷ் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கிறத குரு ஃபீல் பண்றாரு. இப்ப குரு சில மந்திர வார்த்தையை சொல்றாரு. அது மூலியமா ஹீரோக்கு கொஞ்சம் பவர் கிடைக்குது போல. இப்ப ஹீரோவும் அந்த ரமேஷை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரமேஷ் அந்த இடத்துல இவர் பிடிச்சிடுறாரு. இப்ப பிரியாவை நமக்கு காட்டுறாங்க. பிரியா இங்க இருந்து தப்பிக்கிறது கஷ்டம், பேசாம சூசைட் பண்ணி போன்ற மாதிரி கையை அறுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள சாமியார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவசரப்பட்டு ஒன்ன நீயே சாவடிச்சுக்காத, இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை விட்டுருவேன், நீ பாட்டுக்கு உன்னோட வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆக்சுவலா பூஜை முடிஞ்சோட சாவடிக்க தான் போறாரு. இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட போய் சொல்றாரு. உயிரோட விட கூட வாய்ப்பு இருக்குன்னு இந்த பொண்ணு கையில இருக்க கிளாஸ் பீஸை கீழே போட்டுறாங்க. இப்ப குரு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எவ்வளவு அடிச்சும் உண்மையை சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ரமேஷை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ரமேஷ் உன் கையை மட்டும் தான்ற மாதிரி இவரும் கையை பிடிக்கிறாரு. அவன் நினைக்கிறது மூலியமாவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் கையை பிடிச்சிட்டு இருக்காரு. நம்மளை பத்தி குரு தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சாமியார் நினைக்கிறாரு. அதனால ரமேஷை சாவடிச்சிடலான்ற மாதிரி ஒரு மந்திரத்தை யூஸ் பண்றாரு. ரமேஷ் இந்த இடத்துல இறந்து போயிடுறான். இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா கூட இதை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல குரு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் ரமேஷ் கூட சண்டை போடும் போது நிறைய காயம்லாம் பட்டிருக்கும். அதனால ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஹீரோயினும் பதட்டமா பாக்குறதுக்காக வராங்க. சின்ன காயம் தான், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோட சீனியர் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட்டை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. யோ, உன் பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு தேடணும்யா, இந்த மாதிரி மந்திரவாதி பின்னாடி எல்லாம் போக கூடாது, எங்க திருந்த போறீங்களோ அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இப்ப குருவும் எல்லாரையும் வர வச்சு பேசுறாரு. அந்த பூஜை நாளைக்கு தான் நடக்க போகுது. அந்த பூஜையை ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் பண்ண முடியும். நானும் எதிர் சைடுல இருந்து பூஜை பண்ணுவேன். அதே மாதிரி அவன் பூஜையை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போவேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அவன் இல்யூஷன் மூலியமா உங்களை பயமுத்த பார்ப்பான். நீங்க எந்த இல்யூஷனை பார்த்தும் பயப்படக்கூடாது, தைரியமா ஃபேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவரு பூஜை பண்ணோம்ல, அதுக்காக ஒரு பையன் கிட்ட சொல்லி வச்சிருந்தாரு. அவனை பூஜை சாமான்லாம் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அந்த நாள் காலையில சாமியாரை காட்டுறாங்க. இன்னைக்கு நைட்டு இந்த சாரி தான் நீ கட்டணும் அப்படின்ற மாதிரி பிரியா கிட்ட ஒரு சாரியை தராரு. பிரியாவும் சரின்ற மாதிரி அந்த சாரியை வாங்கிடுறாங்க. இன்னைக்கு எதுனாலும் நடக்கலான்ற மாதிரி குரு சொன்னார்ல, அதனால எல்லாருமே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வர வேலைக்காரி இருக்காங்கல்ல, கொஞ்சம் வித்தியாசமா வந்துட்டு இருக்கிறத மாலினி கவனிக்கிறாங்க. ஐயோ, வேலைக்காரி உடம்புல பேய் இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க.
ஆனா வேலைக்காரி நார்மலா தான் வந்திருப்பாங்க. ஏமா பேய பாக்குற மாதிரி என்ன பாக்குறீங்கன்ற மாதிரி அந்த வேலைக்காரி கேக்குறாங்க. ஒண்ணு இல்லன்ற மாதிரி மாலினியும் அவங்கள உள்ள அனுப்புறாங்க. மாலினி ஹீரோயின் வீட்ல தான் இருக்காங்க போல. இப்ப ஹீரோ ஓரளவுக்கு தேறிடுறாருல, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் தைரியமா இருக்க சொல்லிட்டு கிளம்புறாரு. குரு பூஜைக்கான விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சிடுறாரு. இப்ப கடவுள்கிட்ட வேண்டிட்டு பூஜைக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இவர் கிளம்புறதுக்காக வரும்போது பேத்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் சொல்ல சொல்ல கேட்காம கிளம்பிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆபத்துல ஒரு பொண்ணு இருக்காமா, அவளை நான் காப்பாத்தணும், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. ஆனா பேத்தி போக கூடாதுன்னு சொல்றா. திடீர்னு பேத்தி கையில ஒரு கத்தி எடுக்கிறா. நீங்க போனீங்கன்னா என்னோட கழுத்தை நானே அறுத்துப்பேன்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா இந்த பேத்தியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது அந்த சாமியார் தான். பேத்தி கழுத்து அறுக்கிறதுக்காக போறாங்கல்ல, இந்த குருவே பயந்து தடுக்கிறதுக்காக வராரு. ஆனா அதுக்குள்ள பேத்தி கழுத்து அறுத்துருவாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே இல்யூஷனா தான் இருக்கும். அவன் இல்யூஷன் மூலியமா நம்மள பயம்புத்த பாக்குறான்னு குரு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் மந்திர வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்ப இங்க வந்த பேத்தியோட இல்யூஷன் இருக்குல்ல, மறைஞ்சு போயிருது. மந்திரம் எல்லாம் தெரிஞ்ச நம்மளே இப்படி பயம்புத்துறானா அவங்கள என்ன பண்ண போறானோ அப்படின்ற மாதிரிலாம் குரு இந்த இடத்துல யோசிக்கிறாரு. குரு பூஜைக்காக ஒருத்தங்கிட்ட சொல்லி வச்சார்ல, அந்த இடத்துல போய் பூஜையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிடுறாரு. எதிரில அந்த சாமியார் இருக்கார்ல, அந்த பொண்ணு மூலியமா பூஜை ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த சாமியாரும் வான்ற மாதிரி சொல்றாரு. அந்த சாத்தான் கல்யாண கெட்டப்ல இந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப இந்த பொண்ணு சாத்தனை பார்த்து பெருசா பயப்பட மாட்டாங்க. ஏற்கனவே தான் தேவையான அளவுக்கு பயந்துட்டாங்கல்ல, அதனால பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்து இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் இந்த பூஜையை பண்ண முடியும்னு குரு சொன்னார் பாத்தீங்களா. இப்ப யாரக்குறைய ஒரு பகுதிக்கு உங்களை கூட்டு வந்துடுறாரு. இங்க சுத்தி முத்தி தேடி பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் பிரிஞ்சு தேடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவரை நம்பலாமா அப்படின்ற மாதிரி பிரியாவோட அப்பா யோசிக்கிறாரு. எதுனாலும் ஆகலாம், நீங்க கவனமாவே இருங்கன்ற மாதிரி அந்த குரு சொல்லிட்டு போயிருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் பயத்துல தான் உட்காந்து இருக்காங்க. திடீர்னு இந்த இடத்துல கரண்ட் வேற போயிருது. இதனால இவங்க பயம் இன்னும் அதிகமாகுது. குரு இந்த பகுதியை நோக்கி தான் வந்துட்டு இருக்காரு அப்படின்றது இந்த சாமியாருக்கு தெரியுது. குருவை எப்படியாவது குழப்பணும்னு நினைக்கிறாரு. நடுவுல நிறைய டிராப் எல்லாம் இவர் பண்றாரு. ஆனா குருவும் சமாளிக்க தெரிஞ்சவர் தானே, அந்த டிராப் எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு. எப்படியாவது அந்த சாமியார் இருக்கிற இடத்தை ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா வந்துட்டு இருக்காரு. வீட்டுல இருக்க லேடிஸ பயம்புத்துனா இவங்க கிளம்ப வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த சாமியார் யோசிக்கிறது. ஆக்சுவலா வீட்ல ரெண்டு பேர் தனியா இருக்காங்கல்ல, இப்ப திடீர்னு அந்த இடத்துல கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. யாரா இருக்குன்ற மாதிரி ரெண்டு பேருமே பயந்துட்டு இருக்காங்க. இவங்கள பயம்புத்துற வேலையை இந்த சாமியார் பண்றாரு. அதே சமயம் குருவை தடுக்கிற வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. குரு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாரு அப்படின்றத இந்த சாமியாரால ஃபீல் பண்ண முடியுது. நமக்கு நேரம் ரொம்ப இல்ல, சீக்கிரமா தாலியை கெட்டுன்னு அந்த டீமன் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த டீமனும் தாலியை கெட்டதுக்காக வருது. திடீர்னு பார்த்தா அந்த டீமனோட கையை எரிய ஆரம்பிக்குது. ஏன்னா குரு இந்த இடத்துக்கு வந்து மந்திர வார்த்தையை சொல்லியிருக்காரு, அதனால தான் எரிய ஆரம்பிக்குது. இவனும் பயந்து வேகமா இங்க இருந்து ஓடுறான். இதனால சாமியார் இந்த பொண்ணோட கதையை முடிக்கலான்ற மாதிரி கழுத்தை நெரிக்கிறது. இந்த பொண்ணுமே விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள குருவும் ஆட்களும் இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இதனால சாமியார் இருக்கார்ல, இந்த பொண்ணை விட்டுட்டு பயந்து ஓடிடுறாரு. அந்த சாமியார் ஓடி போனார்ல, இதெல்லாம் லாங்ல இருந்து குருவும் ஹீரோவும் பார்த்திருப்பாங்க. இப்ப குரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோவும் டீமும் அவரை துரத்திட்டு போய் காலி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா குரு வேணான்ற மாதிரி ஹீரோவை தடுத்துடுறாரு. அவனை துரத்திட்டு போனா அவன் உங்களை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, அவன் ரொம்பவே ஆபத்தானவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனை தெரியுமான்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. நல்லா தெரியும், அவன் என்னோட சிஷ்யனா இருந்தான்ற மாதிரி சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்துக்காக தான் இந்த மந்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணுவாரு. ஆனா அந்த சிஷ்யா இருக்கான் பாத்தீங்களா, தப்பான வேலைக்கெல்லாம் இதை பயன்படுத்தி இருப்பான். இது இவருக்கு தெரிய வந்திருக்கும். என்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்லயே நீ ரொம்ப திறமையானவன், ஆனா என்னைக்கு தப்பான வேலைக்கு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சியோ இதுக்கப்புறம் உனக்கு இங்க இடம் இல்ல, கிளம்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவனும் முறைச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பி இருப்பான். அவன் தான் அந்த சாமியார்னு இவருக்கு தெரிய வந்துருது. எப்படியும் பிரியாவை காப்பாத்தியாச்சு, அவனையும் சீக்கிரமா புடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவோட போன்ல கால் வருது. எதிர அந்த சாமியார் தான் பேசுறாரு. என்ன குருவே எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. நீங்க என்கிட்ட இருந்து பிரியாவை வேணா காப்பாத்தி இருக்கலாம், ஆனா ஈரின் இப்ப என்னோட கண்ட்ரோல்ல இருக்கா, முடிஞ்சா காப்பாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்கிற இவங்க ரெண்டு பேருமே ஷாக்க வராங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரின் மாலினி வீட்டுல இருந்தாங்கல்ல, இவன் ஈரினை வசியம் பண்ணிருக்கான் போல. ஈரினும் பிரம்ம பிடிச்ச மாதிரி வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போறாங்க. இத மாலினி கவனிக்கல போல. இவங்க போற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து தான் இப்படி முடிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட் வருமா என்னன்னு தெரியல. இந்த பார்ட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.